வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் சீனிவாஸ் பேசுகிறேன். ரெடி ஆகிட்டோம். பயணத்திற்கு 4:30 மணிக்கெலாம் வண்டி வந்துடுச்சு. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கோம். ஆல்ரெடி ஒரு 4 பேர் வந்துட்டாங்க. கோயம்பேடு மார்க்கம் வரவங்க கொஞ்சம் சீக்கிரம் வர மாதிரி கேட்டுக்கிறோம். 5 மணிக்கு நம்ம பஸ் எடுத்து ஆகணும். வாங்க, அடுத்தது 6 மணிக்கு பெருங்குளத்தூர் இருக்கும். ரெடியாக இருங்க. நன்றி. சிவபெருமானே எழுதிய நூல் இன்னமும் கோவில்ல பாதுகாத்து வச்சிருக்காங்க அந்த பெட்டகம். இப்படி எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் இல்லைங்களா? அந்த இறைவனே எழுதி அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க, இறைவனுடைய ஹேண்ட் ரைட்டிங் இல்லையா? மாணிக்கவாசக பெருமான் அதான் மாணிக்கவாசகருக்கு குருஸ்தானம் கொடுத்தது ஆவடியார் கோவில். அந்த ஆவடியார் கோவில்ல தான் உட்கார்ந்துட்டு அந்த மரத்துக்கிழ குருந்த மரம் கிழ இன்னைக்கு கூட போனீங்கன்னா அந்த இடம்லாம் பார்க்கலாம். அற்புதமான கோவில் அது. அதாவது மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமான வணங்கி திருவாசகம் பாட அது சிவபெருமானாலேயே இயற்றப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பெரிய விஷயம், காவியம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஊருக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். அங்கே சொல்லி கேள்விப்பட்டோம். அவர் பயன்படுத்திய வீடு, அவர் பயன்படுத்திய கிணறு எல்லாமே இன்னும் கோவிலுக்கு எதிரே இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கும்போது. ஓகேங்களா? மேக்சிமம் நம்ம எல்லாரும் கோவிலுக்காக ரொம்ப பெரிய கோவில், எவ்வளோ சீக்கிரம் எல்லா சாமியும் நல்லா பார்த்துட்டு கொஞ்சம் வெளியில் வரலாம். சரிங்களாம்மா? நம்மளை சிவ வாத்தியத்தோட மாணிக்கவாசகர் வெளில வரவேற்கிறாங்க. சூப்பராக இருக்கு. உள்ளே போயிட்டா இருக்க மாட்டோம், இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம்.
போலாங்களா வாங்க